தினங்கள் வேகமாக சூழ்ந்து வருகின்றன நேர்களே. உதயமாகி இருக்கிறது மக்கள் நல கூட்டியக்கம். இது ஒரு இயக்கமாக செயல்பட்டு வந்தது. இப்பொழுது ஒரு கூட்டணியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்த 5 கட்சிகளும் சேர்ந்து ஒரு அணியாக இந்த ஒரு தேர்தலை, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என இது ஒரு கூட்டணி என பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் சரி கூட்டு கிடையாது, நாங்கள் ஒரு தனி அணி, 2 பேருக்குமான மாற்று என்று தன்னை இந்த ஒரு அணி அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு அணி இந்த ஒரு தேர்தல் களத்தில் அதிகாரப்பூர்வமாக களமிறங்குகிறது. ஒரு பக்கம் அதிமுக மற்ற பல கட்சிகள் துணை இல்லாமல் இந்த ஒரு தேர்தலையும் சந்திக்க தயாராகி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தனித்து மற்ற சமூக இயக்கங்களோடு தான் கூட்டு என்ற ரீதியில் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராகி இப்பொழுதே தேர்தல் பணியை செய்ய தொடங்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் பிரச்சாரத்தை இப்பொழுதே வெவ்வேறு வடிவங்களில் முன்னெடுக்க தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இந்த நிலையில் இந்த ஒரு மக்கள் நல கூட்டியக்கமும் களத்தில் இருக்கிறது. இப்படி பல அணிகள் இருக்க, இந்த ஒரு பல அணிகள் உருவாவது என்பது யாருக்கு சாதகமாக அமையும்? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மக்கள் நல கூட்டியக்கம்? தேமுதிக தொடர்ந்து சொல்வது போல அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இருக்க போகிறதா? இந்த அணி என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறது? இப்பொழுது மாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு புதிய அணி என்ன தாக்கத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த போகிறது? இதுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியின் பிரதான விவாத தலைப்பு. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு அந்தரிதாஸ் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு கனகராஜ், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி, இந்த ஒரு கூட்டணி என அறிவித்திருக்கக்கூடிய மதிமுகவுக்கு 5 கட்சிகள் மாற்று அணி அமைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், சஸ்பென்ஸை உடைத்து இது ஒரு அணியாக அமைத்து நாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனா அதற்கான வல்லமை, வாக்கு சதவீதம் இந்த ஒரு அணிக்கு இருக்கிறதா என்ன? விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சிகளுக்கு, இந்த ஒரு 2 பிரதான பிரம்மாண்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கூடிய வாய்ப்பும் வாக்கு வல்லமையும் இருக்கிறதா? நம்பிக்கை என்கின்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டிக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு கூட்டு இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் நேற்றைய தினம் கோயில்பட்டியிலே இது ஒரு அணி என்று, கூட்டணி என்று தெரிவிக்கப்பட்டது. இது 3வது அணி அல்ல, மாற்று அணிக்கான நாட்டு நடு விழா தான் நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. ஏதோ நேற்றைக்கு மாத்திரம் சொன்னோம் என்பதல்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் அவர் பேசி சங்கொலியிலே வந்தது என்று எப்பொழுது என்று சொன்னால் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி ராஜபக்சே மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த சாஞ்சி என்கின்ற அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு வருகிறார் என்று சொல்லும் பொழுது 69 தேசிய நெடுஞ்சாலையிலே துணை ராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது 20ஆம் தேதி நினைக்கிறேன், செப்டம்பர் 19 20 அங்க நட்டு நெடுசியிலே தரையிலே தார் ரோடிலே பற்றியெறியும் தார் ரோடிலே உட்கார்ந்து கொண்டு 3000 பேரோட தலைவர் உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கே சொன்னதுதான், திமுக அண்ணா திமுகவோடு கூட்டணி இருக்க இனி வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, நாம் தனியாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று அது பதிவு செய்து சங்கொலியிலே வந்திருக்கிறது. இது ஒரு புதிய இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற கூட்டத்திலே செப்டம்பர் 12 அகில இந்திய வேலைநிறுத்தத்தின் அந்த கூட்டு இயக்கத்திலே நடைபெற்ற பொழுது அறிவிக்கப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு திசைகளின் கவனத்தை இப்பொழுது கவர்ந்தது. பிறகு விருதுநகர்லயும் பதிவு செய்தார், நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பதிவு செய்தார். ஆல் ரைட். என்னுடைய கேள்வி, இந்த ஒரு எண்ணம், மாற்றணி அப்படிங்கிற ஒரு விருப்பம் பதிவு செஞ்சிருக்கீங்க, அதற்கான முனைப்பு தொடங்கி இருக்கீங்க. ஆனா என்னுடைய கேள்வி, அதற்கான வாக்கு சக்தியும் வாக்கு வல்லமையும் இந்த அனைத்து கட்சிகளுக்கும், இந்த 2 பிரம்மாண்ட கட்சிகள் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியும், இதற்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வல்லமை இருக்கா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அதாவது தேர்தலில் வாக்கு வங்கி எப்பொழுது ஏறும் எப்பொழுது இறங்கும், மேலது கீழாகவும் கீழது மேலாகவும் மாறிய அரசியல் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்கிறது.
ராஜஸ்தானிலே காங்கிரஸை தவிர வேறு எதுவும் வராது என்று நாம் கணித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், எல்லோரும் ஆருடம் கணித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் திடீரென்று பிஜேபியை முந்திக் கொண்டு அவர்கள் என்ன சதவீதம் வாக்கினார்களோ அந்த வாக்கு சதவீதத்தை வாங்கினார்கள். நீங்கள் கூட வாக்கு சதவீதத்தை எப்படி கணக்கிடுகிறீர்கள் என்று சொன்னால் தவறான முறையிலே தான் நான் சில ஊடகங்களை பார்த்தேன், அப்படிதான் கணக்கிடுகிறார்கள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 34 தொகுதியில் போட்டி போட்டது, அண்ணா திமுக 39 தொகுதியில் போட்டி போட்டது. நாங்கள் 7 தொகுதியிலே தான் போட்டி. அவங்களுக்கு 33 தொகுதியில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்கு இருக்குல்ல, நாங்க மற்ற கட்சிகள் இருக்கு, அதுவுமே கூட அந்த கட்சியோட பிஜேபி இருக்குது, பாமக இருந்தது. எந்த அடிப்படையில ஒரு கட்சி 33 இடத்துல போட்டி போடுது, ஒரு கட்சியே இடத்துல போட்டி போடுது. கால்குலேஷன் போடும்போது நாங்கள் நின்ற 7 தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கிறோம் என்பதை வைத்து தான் போட வேண்டும். அப்படி பார்த்தா நாங்கள் 19% வைத்திருக்கிறோம். ஆனால் சில பேர் தேவையில்லாம 3% தொகுதியில நின்று போட்டிட்டு வாக்கு சதவீதத்தை பதிவு செஞ்சா கட்சி கிடைக்குது. 7 தொகுதியை விடுத்து மற்ற இருக்கிற மிச்சம் இருக்கிற தொகுதியில் எங்களுக்கு வாக்கே இல்லையா? நான் அப்படி சொல்லல. என்னுடைய கேள்வி, இந்த ஒரு கடந்த 10 ஆண்டுகள் இல்ல 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாலும், இந்த ஒரு 5 கட்சிகள் எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு கூட்டணிகள்ல இருந்திருக்கீங்க. எல்லாருடைய பலத்தை சேர்த்தாலும் கூட just not in this election 2014 விட்டுருங்க, 11 விட்டுருங்க, ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாலும் கூட எல்லாருடைய வாக்கு ஒன்னா சேர்த்தாலும் கூட 10% தாண்ட மாட்டீங்க. சூழ்நிலை மாறுமானால், மக்களின் எண்ணம் மாறுமானால் ஏற்றமானது இறங்கும், இறங்குவது ஏறும் என்பது அரசியல் இருக்கின்ற சூத்திரம். ஒரு காலகட்டத்திலே இவர்கள் தேரமாட்டார்கள், தெளிய மாட்டார்கள் என்று சொன்ன கட்சிகள்லாம் கரையை சேர்ந்து இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்னதை போல அதிகாரத்துடைய சுவையை இன்னும் அனுபவிக்கலை, நிழலை கூட நாங்கள் தொடவில்லை என்பது வேறு. ஆனால் மக்களுடைய எண்ணம் சரியாக அமைய, இதே அடிப்படையில் அதிகாரத்தை சுவைக்காதவர், மிகச்சிறந்த வல்லமை கொண்டவர் அப்படின்னு உங்களுக்கு நற்சான்று கொடுத்து முதலமைச்சராகும் தகுதி படைத்தவர் அப்படின்னு உங்களுக்காக பேசக்கூடிய, வைகோ முதலமைச்சராக வேண்டும் என்று பல கட்டங்களில் தொடர்ந்து பேசி வரக்கூடிய திரு தமிழறிவுமணியன் இதற்கு வல்லமை இல்லை அப்படிங்கிறார், வாக்கு வல்லமை இல்லைங்கிறாரு. அவர் சொன்னது நீங்க நிச்சயம் கேட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கும் அதை பதிவு செய்து காட்டணும்னு நினைக்கிறேன். திரு தமிழறிவுமணியன் இந்த ஒரு கூட்டமைப்பை வரவேற்கக்கூடிய அதே சூழ்நிலையில ஆட்சி அமைக்கும் வல்லமை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்வது என்ன? உங்களுடைய நலன் விரும்பி கேளுங்க. ஜெயலலிதா சென்று கலைஞர் வருவார், கலைஞர் சென்று ஜெயலலிதா வருவார் என்று மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதை சாதிப்பதற்கான வலிமை இப்பொழுது இருக்கிற இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டணிக்கு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இருக்கிற இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளின் வாக்கு வங்கியை நீங்கள் பார்த்தால் 10 விழுக்காட்டை கூட தாண்டாது. அப்போ 10 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க முடியுமா? அதிமுகவை ஆட்சியிலிருந்து இறக்க முடியுமா? இத உங்களுடைய கிரிட்டிக் சொல்லியிருந்தா பரவாயில்ல, முரண்பாடுகளை நான் பார்க்கிறேன். திமுக அண்ணா திமுக மாற்றணி வரும் என்று அப்போதிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கார். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரசியல் இதோட நின்று போய்விடப் போவதில்லை. இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கிறது, தேர்தல் வேகங்கள் சூழ்ந்து இருக்கிறது, 8 மாத காலம் இருக்கிறது. இன்னும் சிறிய கட்சிகள் எல்லாம், சில கட்சிகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள்ளாவே மாற்றணி அவர் வேற என்ன நினைக்கிறார், எதை நோக்கி போக வேண்டும் என்று நினைக்கிறார். அதே தான் அவரு சொல்றாரு. இது வரவேற்கத்தக்கது. மேலும் பல கட்சிகள் வந்தாலொழிய இது சோபிக்க முடியாதுங்க. ஏன் வரும் வராது எப்படி சொல்ல வராதுன்னு அவரும் சொல்லல. கமா இருக்கிறதே தவிர புல் ஸ்டாப் ஆகல. உண்மை. ஆனா உள்ளபடியே பலம் புரிந்தேதான் இல்ல. இன்னைக்கு தேமுதிகவோ இல்ல தமாகவோ வராம இது ஒரு மாற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு வலுவான அடையாளத்தை பெற முடியாதுங்கிறத ஏத்துக்கிறீங்களா? நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது இந்த அரசியல் சூத்திரங்கள் எல்லாம், அந்த அரசியல் ஓட்டு வங்கிகள் நிச்சயம் மாறும் என்கின்ற நம்பிக்கை மாறலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பலர் வரலாம். ஆனா உங்களுடைய வரிகளை எடுத்து பார்த்தாலும் கூட நிறைய பேர் வரது ஏன் வரக்கூடாதுங்கிறீங்க, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வராமல் இது ஒரு வலுவான மாற்றாக இருக்க உள்ளபடியே இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு 5 கட்சிகளும் சேர்ந்து இந்த ஒரு பிரம்மாண்ட 2 பிரதான கட்சிகளுக்கு மாற்றாக அமைய முடியாதுங்கிறதானே யதார்த்தம். அதாவது சென்ற தேர்தலில் என்ன பிரச்சனை சொன்னா வலுவான அணிதான். ஆனால் கடைசி நேரம் வரை கூட்டணியிலே ரொம்ப குழப்பம் நீடித்த காரணம், பாஜக அணியில கூட்டணி நீடித்த காரணத்தால் மக்களுடைய நம்பிக்கையை அது பெற தவறிவிட்டது என்று இதே மரியாதைக்குரிய தமிழ் அவர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. அவரே தான் சொன்னார், இது ஏன் இந்த அளவுக்கு நான் நினைத்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கடைசி நேரம் வரையிலே ஏதோ சூதாட்டம் ஆடுவதை போல இருந்த காரணத்தால் தான் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள சொன்னார். அந்த அணி அமைந்த போது வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா உங்களுடைய நலன் விரும்பியான தமிழறிவுமணியன் சொல்றார். இன்னைக்கு உங்களுடைய நலன் விரும்பி தான் இது இந்த நிலையில சோபிக்காதுங்கிறார். இன்னும் பல கட்சிகள் தேவைப்படாமல் இது சோபிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா அப்படிங்கறது என்னோட அடிப்படையான. நிறைய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எஸ், நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு அணி உருவாகிருப்பது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே இயல்பான ஒரு பாதிப்பை அதிகப்படுத்துது.
நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் இதில் இருக்கக்கூடிய 5 கட்சிகளில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் கடைசி வரை திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மனிதநேய மக்கள் கட்சி போன தேர்தலில் உங்களுடைய தேர்தலில் வந்தாங்க. சட்டப்பேரவையில் அதிமுக வெற்றி பெற்ற கட்சி. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சட்டமன்ற தேர்தலை பார்க்க முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்றத்தில் ஒரு மாதிரி வாக்களிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு தேர்தல் களங்கள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டணிகள் நண்பர் சொன்னார் இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கின்றன என்று. 2006ஆம் ஆண்டு நண்பருக்கு நன்றாக நினைவிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்த வைகோ கடைசி நேரத்தில் திருச்சி மாநாடு நடக்கின்ற அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தார். 2006. ஆக தேர்தலில் கூட்டணி என்பது எப்படி வேணாலும் கடைசி நேரத்தில் மாறக்கூடியது. அது இந்த சூழலில் கணிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அவங்களும் தனித்தனியாக நாங்கள் அணி அமைத்து தேர்தலில் போட்டின்ற ஆர்வம் இருக்கலாம். ஆனால் கள நிலைமை அவ்வாறு இல்லை. நாங்க இவங்க இல்லாட்டியும் கூட தேர்தலை சந்திப்போம் சந்திக்க முடியும். ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியல. இது வரலாம், அவங்க இன்னைக்கு இப்படியே கூட்டணியோட காரணங்களை சொன்ன தவிர இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்திரியான் என்று பல்வேறு தேர்தலை சந்தித்திருக்கிறது. இப்ப சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியோட மட்டும்தான் கூட்டணி அமைத்து சிறிய கட்சியாக கூட்டணி அமைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறோம். சந்திக்காம இல்ல, தளபதி அவர்கள் இப்ப கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க மக்களை சந்திக்கிறதுக்கான சென்றதுக்கு நீங்க அழைச்சீங்க. இந்த தேர்தலையும் கூட 2016 கூட அன்னைக்கும் தேமுதிக வந்தா மகிழ்ச்சி நீங்க, மற்ற பலர் வந்தா மகிழ்ச்சி நீங்க. அவங்க எல்லாம் உங்கள இருந்து விலகி போனாங்க. அதே போல இன்னைக்கு யார் யாரெல்லாம் நீங்க அழைத்திருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பை பற்றி பேசிருக்கீங்களோ அவங்களே தானாக முன் வந்து திமுகவோட கூட்டணி இல்ல, திமுகவையும் அதிமுகவையும் ஒரே மாதிரி பாக்குறோம், திமுக ஆட்சி வரக்கூடாது அதிமுக ஆட்சியும் வரக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் எங்களுடைய ப்ராபபிள் அலைஸ் அப்படின்னு நீங்க பட்டியலிட்டு வரீங்களோ ஒன்றன் பின் ஒருவராக இன்னும் சொல்ல போனா உங்க அணியில இருக்கிறவங்களும் போறாங்க. அப்படிங்கும் பொழுது இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலகீனமான ஒரு சூழ்நிலை எல்லாமே அணி கட்டாயப்படுத்தி எந்த அணி அமைய முடியாது. நண்பர் சொன்னது போல 2014 பிஜேபி கூட்டணியில கடைசி வரைக்கும் அவர்கள் ஒருவருக்கு ஒரு சரியான முறையில் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார் என்று சொன்னார்களோ அந்த நிலைமை திராவிட முன்னேற்றத்துக்கு வராது. காரணம் கேட்டீங்கன்னா நாங்கள் யாரையும் அழைக்கணும், ஒரு கூட்டணிக்கு அழைக்கிறது சாதாரண அரசியல் சாதாரண விஷயம் தான். வராமல் போது அவருடைய விருப்பம். அதற்காக கூட்டணி அமைந்தால்தான் தேர்தல் சந்திக்க முடியும், இல்லைன்னா திராவிட முன்னேற்ற போய் படுத்துக்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தனித்து போட்டியிட்டு தனது செல்வாக்கை காட்டும் ஆட்சியை பிடித்து ஒரு முதற்கட்ட கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். நான் திரு டாக்டர் சுமந்தோட கருத்தை கேட்பதற்கு முன்னாடி ஒரு இடைவெளி எடுக்க வேண்டிய தருணம். திரு அந்தரிதாஸ் சிறிய குறுக்கீடு சேரும் நீங்க ஷார்ட் ரிபட்டல் ரொம்ப சுருக்கமா. அதாவது இவர் சொன்னது ஒரு ஆளுங்கட்சியை ஈர்த்து எல்லோருடைய திசைகளும் இன்றைக்கு கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 1,76,00,000 வாக்குகளை வாங்கினார்கள். ஆனால் இந்த அம்மையாரை எதிர்த்து பல கோணங்களிலே நோட்டாவை உள்ளிட்டு நான் சொல்கிறேன் 2,24,00,000 வாக்குகள் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆக இவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிகள் எல்லாருக்கும் இருக்கிறது என்பது உண்மை. ஆனாலும் கூட இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் என்று வருகின்ற அந்த காலகட்டத்திலே சிலவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. தமிழக மக்களுடைய மனநிலையை ஆளுங்கட்சி எதிர்ப்பாக வாக்குகள் பதிவாச்சுன்னு சொல்றீங்க. உங்களால அதுல எவ்வளவு உங்க அணியால குறைஞ்சபட்சம் எவ்வளவு வாக்குகளை தரணும்? அந்த என்டிஏ அணியிலே நாங்கள் அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள சில பிரச்சனைகள், சில கட்சிகள் தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்த காரணத்தால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் தவறி போய்விட்டது. அந்த எண்ணத்தை இப்பொழுது உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நிச்சயமாக இந்த 8 மாத காலத்திலே நாங்கள் உருவாக்கும். எங்களுக்கு பல இயக்கங்கள் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ரைட், இந்த ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்க உள்ளபடியே இப்படி ஒரு அமைப்பு அதிமுக தலைமையில அதிமுக ஒரு அணியாகவும் திமுக தலைமையில ஒரு அணியாகவும் தேமுதிக தனியாகவும் இல்ல இந்த ஒரு அணி ஒரு தனியாகவும் இல்ல தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இதுல சேர்ந்தால் இப்படிப்பட்ட பாமக ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பல அணிகள் யாருக்கு சாதகமாக அமையும்? மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று அணி அப்படிங்கிற பிரகடனத்தை செய்திருக்கிறது. நாங்கள் ஒரு அணியாக வரக்கூடிய தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆக ஒரு பலமுனை போட்டிக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாகவும் உறுதியாகவும் 2016 அதற்கு முன்கூட்டியே வர வாய்ப்பு இருந்தாலும் அந்த சட்டமன்ற தேர்தலில் தென்படுகிறது. இது என்ன தாக்கத்தை இந்த ஒரு அணி ஏற்படுத்தும்? இந்த ஒரு பலமுனை போட்டி யாருக்கு சாதகமாக அமையும்? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நான் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய அணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த ஒரு பலமுனை போட்டி யாருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும், இல்ல யாருக்கு பாதகமானது இந்த ஒரு புதிய அணியுடைய உதயம்? சரி, முதல்ல என்ன சொன்னாரு தமிழறிவு மணியன் சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க. இந்த கூட்டணிக்கு வாக்கு
வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஓட் ஷேர் ஒரு 7% 8% 10% குறைவாகத்தான் இருக்கும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. இந்த 5 கட்சி தலைவர்களுக்கும் தெரியாதா? நிச்சயமாக தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த கூட்டணிக்கு பல காரணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஏதேனும் ஒரு கூட்டணி உருவாக வேண்டும், கட்சி உருவாக வேண்டும், ஒரு சக்தி உருவாக வேண்டும் என்ற ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம். அதை டேப் இன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக, முயற்சியாக அது இருக்கலாம். ஆனால் இன்னொரு மிக முக்கிய காரணமாகவும் இருக்கலாம். திமுக மேல் இருக்கும் அந்த அழுத்தம். இப்ப திமுகவுக்கு தான் பிரச்சனை என்னவென்றால் ஒரு பெரிய கூட்டணி தேவைப்படுகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் குறைந்திருக்கிறது அதிமுகவோட. 2014 ரிசல்ட் இப்ப வருமாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் கடைசியா நடந்த தேர்தல் அடிப்படையை எடுத்துக்கொண்டால் 44% வாங்கியிருக்குது அதிமுக. கிட்டத்தட்ட 26.8% கூட்டணியோட. இப்போ திமுகவுக்கு தேவை இந்த அடிஷனல். அதிமுகவுக்கு எதிராக ஒரு 7-8% ஸ்விங் இருந்தாலும் அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகணும். சோ அது இப்போ மூன்றாவது ஒரு அணி, பாமக ஏற்கனவே தனியா ஒரு அணி அமைக்கிறேன்னு சொல்லி அறிவித்தாச்சு. இந்த அணி தொடர்ந்து இவங்க 5 பேரும் ஒரு பார்கெனிங் பொசிஷன். இப்ப நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஆபீஸ்ல யாருக்கா போனா கூட என்ன சொல்றாங்க, ஒரு அமைப்பு மூலமா நீங்க வந்தீங்கன்னா, யூனியன் மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. சோ இது திமுகவின் மேல் அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கலெக்டிவா சேர்ந்து திமுக கிட்ட அழுத்தத்தை கொடுக்கறாங்க. இருங்க எல்லாரும் நான் சொல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அது அவ்வளவு உடனடியாக ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்திலேயோ மாத்துறது அவங்களுக்கு கஷ்டம். ஒரு கட்சி 5 கட்சிகள்ல நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் 100க்கு 100 இந்த கூட்டணியில் தான் தேர்தல் வரை இருப்பாங்கிறது எந்த விதமான நிச்சயம் கிடையாது. நாளைக்கே என்ன சொல்லலாம், எங்களுக்கு தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஃபைனல் உறுதியான கூட்டணி. இது தேர்தல் வரைக்கும் கிடையாது. என்னது இன்னைக்கு ஏன் கமிட் பண்ணணும்? நாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றணி இன்னைக்கு அவங்களை கமிட் பண்ணாதான் உங்க பார்கெனிங் பவர் திமுகவோட ஜாஸ்தி ஆகும். இப்ப நீங்க கமிட் பண்ணாத வரைக்கும் இது எங்க வேணா போலாங்கன்னா சரி, அப்புறம் எப்படியும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா முக்கியமா ஒண்ணு பாக்கல, உங்களோட அசஸ்மெண்ட் இப்படிதான் புரிஞ்சுக்க, அவங்கவங்க தனித்தனியா பார்கென் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களா இல்ல கலெக்டிவா சேர்ந்து திமுக இல்ல? இப்போ சிறிய கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் இந்த கட்சியினுடைய விசிபிலிட்டி போயிடும் மக்களிடையே. சோ ஒரு கவுன்சிலர் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு லெஜிஸ்லேச்சர்ல இருந்தாதான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்க கட்சியை ஒன்னா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ இது எல்லா சிறிய கட்சிகளுக்கும் தெரிந்த விஷயம். இது உள்ளபடியே 2014 வரைக்கும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க உடனே பல்ட்டி அடிச்சு மாத்தி திமுகவுடைய அதிமுக போவாங்கன்னு எதிர்பார்க்கல. திரு வைகோ அவர்கள் அவர் முன்னிலை இருந்து இதை அறிவிச்சிருக்கிறாரு. அவரும் அவருடைய பொசிஷன்லயும் கொஞ்சம் வாபஸ் அடிச்சு திமுகவோட போய் சேர்றதுக்கு இப்ப இனிமே கொஞ்சம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி வரைக்கும் இந்த பொசிஷன் இல்லைன்னா கூட இனிமேல் அவரால் திருப்பி போறதுக்கான வாய்ப்பு குறைவு என்று சொல்லலாம். ஆனால் பல்ட்டி அடிச்சது இல்ல. 2001 வந்த போது தனியா தான் நின்னோம். 2 தேர்தல் அதனால இந்த 3 கட்சிகள் சிபிஐ சிபிஎம் மதிமுக பற்றி எனக்கு அவ்வளவு சந்தேகம் இல்லை. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி அதுக்கு முன் தேர்தல் அதிமுக இருந்தாங்க, அதுக்கப்புறம் திமுக அணிக்கு வந்தாங்க. அதனால நிச்சயமாக இது ஒரு கூட்டணி தான். இன்றைய நிலை ஆகஸ்ட் 28 அடிப்படையில் இது ஒரு கூட்டணின்னு நீங்க எடுத்துக்கலாமே தவிர தேர்தல் துவங்கறதுக்கு முன்னாடி இதே கூட்டணி நிக்குமாங்கிறது உள்ளபடியே தொடருமா, இதே அமைப்பு இதே வடிவத்துல தொடருமா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறீங்க. லட்சி நான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மேலும் பல கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அப்படின்னு மதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இதுல காங்கிரஸ் இந்த அணியில் இணைந்தால் வரவேற்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லுது. எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கீங்க ஐடியாலஜிக்கல் அப்படின்னு புரிஞ்சு கொண்டாலும் கூட காங்கிரஸையும் பாஜகவையும் சமமாக விமர்சித்து அரசியல் செய்து வரக்கூடிய இயக்கம் நீங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டில் உங்களுக்கு ஏற்பா திரு கனகராஜ்? நிச்சயமா நான் அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னால வேறு சில விஷயங்கள் சொல்லணும். நீங்க திரு தமிழறிவு மணியன் அவங்களோட பேட்டியை போட்டீங்க. தமிழறிவு மணியன் கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, கம்யூனிஸ்டுகள் உறுதியா இருக்கிறாங்க, முடிவெடுத்திருக்காங்க, ஆனா மதிமுகவோ மற்றவங்களோ இதுல இருக்க மாட்டாங்கன்னு இப்பதான் ஒரு பேட்டியில சொன்னார். சொன்ன பிறகு அது ஒரு கூட்டணி என்று திரு வைகோ அவர்கள் வெளிப்படையாக
நான் செப்டம்பர் 15 வரை செப்டம்பர் 15 தான் அறிவிக்கணும்னு நினைச்சேன். நான் இப்பவே அறிவிக்கிறேன், திருப்பூர்ல அறிவிக்கணும்னு நினைச்சேன், இப்பயே கோயில்பட்டியில் அறிவிச்சு சொல்லி இருக்கிறார். அப்போ திரு மணியன் அவர்கள் போன முறை பேசியதிலிருந்து இந்த முறை அதுல அவர் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இது ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவர் அதுல கூட அவர் உருவாரத்தை பத்தி அன்னைக்கு பேசினாரு. இப்ப உருவாரத்தை வரவேற்கிறார். ஏன் உருவாச்சுன்னு கேட்கல அவரு. திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு அணி வருவனா நான் வரவேற்கிறேன். இதை மேலும் பல கட்சிகளோடு வலு சேர்த்தால் ஒழிய இது சோபிக்க முடியாதுங்கிறது அவருடைய கருத்து. அதுல என்னன்னா, மது வேண்டான்னு எதுக்குறவங்க எல்லாம் ஏற்கனவே அதிமுகவையோ திமுகவையோ ஆதரிச்சிருந்தா அப்படியே தான் இப்பவும் ஆதரிப்பாங்க. மணல் கொள்ளை எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, பாலாறு எவ்வளவு மோசமா போனாலும் பரவாயில்ல, நாங்க அதிமுகவையோ திமுகவையோ ஆதரிப்போம். அல்லது கல்வி கட்டணம் எவ்வளவு உயர்ந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நாங்க இப்படியே தான் இருப்போம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% பேர் அத்தக்கூலியா தான் இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த 2 கட்சியும் ஆட்சி புரிஞ்சதுல நாங்க சொர்க்கமா தான் இருக்கோம். ஊழல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு, இன்னொரு கட்சியினுடைய தலைவர் குடும்பம் முழுவதும் வழக்கை எதிர்கொண்டு இருக்கிறது என்கிற நிலைமையில் இத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க அப்படியே திமுக அதிமுக பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கோம் என்று தமிழக மக்கள் அப்படியே இருப்பார்கள் என்று நினைப்பது. நீங்க சொல்றது எந்த வகையில் சொல்லக்கூடிய பல பிரச்சனைகள் இன்னைக்கு நேற்றுக்கு இந்த 2011 முளைச்ச விஷயம் இல்ல, 2006 தொடங்கின விஷயம் இல்ல, தமிழ்நாட்டுல காலம் காலமா இருந்து வரக்கூடிய விஷயம். அதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கு. சமீபத்தில் நடந்த 2014 தேர்தல் உட்பட அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படித்தான் அரித்மெட்டிக் இருக்கு, இப்படித்தான் எண்ணிக்கை இருக்கு. அப்படிங்கும்போது செயல்பாட்டு ரீதியா பிராக்டிக்கலா இந்த ஒரு அணியால சோபிக்க முடியுமா? இந்த பிரச்சனைகள்லாம் 2014 இருந்ததா? இருந்தபோது அதிமுகவுக்கு 37 சீட்டு கொடுத்தாங்க, 44% கொடுத்தாங்க. 2006 இல்ல இல்ல நீங்க அதிமுக கூட்டணி 2011 வரைக்கும் எந்த குற்றச்சாட்டு இல்லாம தான் கூட்டணி இருந்தாங்களா? இருந்தாங்க. இல்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்கு. நீங்க ஒரு கம்பியை வளைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 100வது தடவையில ஒடியுதுன்னா 99 தடவையும் எப்போதாவது திரு மணியன் சொன்னதுலயே வரேன், முன் எப்போதாவது திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு அரசு அமைக்கப்படும் அல்லது அமைக்க வேண்டும் என்கிற குரல் இத்தனை வலுவோடு வந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் பேசப்பட்டு வந்திருக்கு. நீங்களும் வைகோவும் 96 கோஷத்தை வச்சிருக்கீங்க, கம்யூனிஸ்ட் இயக்கமும் வைகோவும் சேர்ந்து. அதுக்கு பிறகு விஜயகாந்த் வச்சிருக்காரு, இந்த பாமக வச்சிருக்கிறது. பல கட்சிகள் பல கட்டங்கள்ல நாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று தொடர்ந்து சொல்லி வந்திருக்கு. இது புதிதல்லவே? இல்ல, அதாவது இது புதுசு இல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வருகிற போதுதான் அதில் மாற்றம் வரும். இது ஆரம்பம் தொட்டு இது 2க்கும் மாற்று என்று பேசப்பட்டு வந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நலனில் எந்தவித அக்கறையுமற்ற அரசுகளாக இவை இருந்திருக்கின்றன என்கிற உணர்வும் வேகமும் மக்களிடம் வந்திருக்கிறது. இன்னொன்னு, நீங்க நான் அதுல அநேகமா அது பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படல. இந்த சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் அது பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படல. ஆனா என்ன கொடுமைனா, கிராமப்புறத்துல 70% மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 78% பேர் 5000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இல்ல, பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு எப்படி மாறிடும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. திரு அந்தரிதாஸ் சொல்லும் போதும் கூட மேலும் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறார். திரு திருமாவளவன் தன்னுடைய பேட்டியில சொல்லும் போது மேலும் பல கட்சிகள் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. தேமுதிக வந்தால் வரவேற்போம், காங்கிரஸ் வந்தால் வரவேற்போம், தமாக வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் பல கட்சிகள் வந்தாதான் இது வலுவாகுங்கிற ஒரு சூழ்நிலை தானே யதார்த்தமா இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல, உள்ளபடியே ஏற்கனவே இருக்கிற நிலைமைகளின் அடிப்படையில் நாங்கள் வாங்கிய வாக்குக்கு சதவீதம் அனைத்தையும் கூட்டினால் அது அப்படித்தான் எண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் ஒரு 10 தேர்தல் நடக்காது, திடீர்னு ஒரு தேர்தல் அப்படியே தலைகீழா மாறுமா? அப்படித்தான். திமுக ஆரம்பிச்ச உடனே அது 10 தேர்தல் நடக்காது அல்லது 7 தேர்தல் நடக்காது, 8வது தேர்தலில் சாதிக்க முடிஞ்சது தானே.
ஒரு விஷயம், அதாவது எல்லாரும் பேசுற போது நான் குறிக்கல கொஞ்சம் அந்த கருத்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒரே கட்சியில் இருந்தது மாதிரி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு மக்கள் நலனுக்கான ஒரு அரசாங்கம் உருவாக வேண்டும் என்கிற வேட்கை எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இது வந்திருக்கு. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி நான் என்ன நினைக்கல, திருமாவளவன் அதிலிருந்து வந்து விடுவார் என்று கலைஞர் அவர்கள் கூட நினைக்கல. அவர் மீது ஒரு தாக்குதல் முயற்சி இருந்தது, 15 பேர் 20 பேர் கைது செய்யப்பட்டார்கள், பயங்கர ஆயுதங்கள் இருந்தது என்கிற போதும் கலைஞர் ஒரு பேச்சுக்காக கூட ஒரு அறிக்கை விடவில்லை என்பதையெல்லாம் கணக்கில் கொள்ளும் போது ஏற்கனவே அவங்க விடுதலை சிறுத்தைகளை கொஞ்சம் தள்ளி பார்க்கிறாங்க என்றுதான் கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதே போல இப்போ நீங்க சேஷாச்சலம் பிரச்சனை, ஒரு 8 வீடுகள் கொளுத்தப்பட்டது, அது ஒரு ஜாதி மோதல் அல்ல, ஒரு பகுதியினர் மீதான தாக்குதல். 2 பேருக்கு இடையில ஏற்கனவே தகராறு இருந்தது அப்படிங்கிறது இல்ல. அந்த விஷயத்தில் அதாவது எல்லாமே கொல்லப்படுகிற இடமாக இருக்கிற காரணத்தினால் அழிவுக்கான இடமாக இருக்கிறதுனால எப்படி வருது. அதுல என்னன்னா, கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உண்மையில் ஒரு சமூக நீதிக்காக நிற்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் ஒரு திமுகவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், ஆனா இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் அமைதி காக்க மாட்டார். அப்ப இப்படி காத்திருக்கிறார் என்பது அவர் இவங்களையெல்லாம் கைகள் விட்டு வேற யாரையோ வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. திருமாவர்களும் அவர் திமுக வந்தா அல்லது திமுக அணியில போவேன்னு சொல்ல, நீங்க கூட காங்கிரஸோடு நாங்கள் நிச்சயமாக போவதற்கான எந்த வாய்ப்பு வரவேற்கிறார். உங்க கட்சியில் இருக்கிற பேசலாம், நீங்க ரெண்டும் ஒரே கட்சி இல்ல, ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் பேசுவது நிறைய காரணங்கள் இருக்கு. நாளைக்கு கூட்டணி ஆட்சி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று திமுக ஒரு வேளை சொன்னால், திருமாவளவன் அதுக்குதான் பேசிட்டு இருக்காரு, கூட்டணி ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டில், ஏன்னா சின்ன கட்சிகளுக்கு அப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ விலகி போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தொகுதி பங்கு விலகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கான காரணத்தை அவர் விளக்குறாரு. இல்ல ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கரெக்ட், கடந்த காலம் போலவே எதிர்காலமும் இருக்கும் என்று விரும்புகிறவர்களும் அப்படித்தான் இருக்கும் என்று நிர்ணயித்துக் கொள்கிறவர்களுக்குமான வாதம் அது. நம்பிக்கை எல்லா காலத்துல நம்பிக்கை, ஆமா, நம்பிக்கை தான் மனிதனை நகர்த்தி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், குடும்பத்தில் இருக்க 7 பேர் 8 பேர் நினைக்கிறீங்க, காங்கிரஸ் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இவங்க மேலும் பல கட்சிகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த எண்ணம் உங்களுக்கும் இருக்கு. இதையும் தாண்டி ஒரு பலமான திமுக கூட்டணி வரும் அப்படின்னு திமுக நம்புகிறது. இவ்வளவு அணிகள் இருந்தாலும் ஜெயிப்போம் என்று அதிமுக நினைக்கிறது. தேமுதிக என்ன நினைக்கிறது? அந்த பொசிஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தேமுதிக நேற்று நடந்த கூட்டத்தில் தன்னுடைய பார்வையை இந்த ஒரு கூட்டணி சார்ந்தும் வெளிப்படுத்தியிருக்கிறது. அது குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கிறது. நேற்றிலே பல அணிகள் யாருக்கு சாதகமாக அமையும், எந்த அணிக்கு சாதகமாக அமையும், ஒரே பேட்டர்ன்ல தான் இந்த ஒரு பலமுனை போட்டி ஒரு கட்சிக்கு மட்டுமே, இல்ல ஒரு ஆளும் கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ பிரதான எதிர்கட்சிக்கோ மட்டுமே சாதகமான சூழ்நிலை இந்த பேட்டர்ன்ல மட்டுமே நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. வெவ்வேறு கட்டங்கள்ல வெவ்வேறு மாதிரி இந்த பலமுனை போட்டி வெவ்வேறு கட்சிகளுக்கு திமுக அதிமுக மாற்றி மாற்றி பலனளித்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டி ஏற்படுமானால் யாருக்கு சாதகம்? பலனளிக்குமா மாற்று அணி முயற்சி அப்படிங்கிற கேள்வித்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் என மனிதநேய மக்கள் கட்சி இவர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் மாற்று அணி, திமுக அதிமுகவுக்கு மாற்று அணி என்று பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பலமுனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? கேட்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நம்பிக்கை தான் அரசியல் எல்லாமே, நீங்க ஒரு பலமான கூட்டணி திமுக அமைக்கும் அப்படிங்கிறீங்க, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்ய விரும்புறேன். மதிமுக வந்தால் மகிழ்ச்சி அப்படின்னீங்க, மதிமுக திமுகவோட கூட்டணி கிடையாதுன்றுச்சு. உடன் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க மாற்று அணிக்கு போயிட்டோம், திமுக அணியில இல்லைன்றுச்சு. உங்களோட சேர்ந்து போட்டிட்ட மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோட கூட்டணி இல்லைன்றுச்சு. தேமுதிகவும் திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. காங்கிரஸும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷனை போட்டு வருது.
அவ்வளவு ஈடு கொடுத்து நாங்க வந்து எங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிற ரீதியில பேசிட்டு இருக்காங்க. சோ ஒரு கூட்டணி பேசுற நிலையில ஒரு பலமான இடத்துல திமுக இருப்பதாக நினைக்கிறீங்களா? நீங்க யார் யாரெல்லாம் வரணும்னு நினைச்சீங்களோ, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டீங்க, பாட்டாளி வந்தா மகிழ்ச்சின்னு சொன்னீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக சொல்லிடுச்சு. நீங்க யார் யாரெல்லாம் வரணும்னு விரும்பினீங்களோ இதுல பெரும்பாலானோர் வேற அணிக்கு போயிட்டாங்க, திமுகவோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அதாவது அதிமுகவுக்கு மாற்று என்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் மாற்ற முடியாத ஒரு செய்தி. ஆனா இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி விட்டு போறாங்க, அவங்களுடைய சொந்த விருப்பம். இதாவது கட்டாயம் நான் ஏற்கனவே பத்தி சொன்ன கருத்து தான், இதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா இவைகள் எல்லாம் அரசியல் பேரத்தில் ஒரு ஒரு விதமான நடவடிக்கைகள் தான் இதை சொல்ல முடியும். நிச்சயமாக. அதாவது பல்வேறு காலகட்டங்கள்ல பாருங்க, ஒரு காலகட்டத்திலும் சில கட்சிகள் வந்து கூடவே இருக்கக்கூடிய சில தேர்தல் நேரத்தில் மாறி போகக்கூடிய காட்டங்கள் தான் இருக்குது. 2011 அதிமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்ட, அவர்களோட கூட்டணி அமைத்து போட்டியிட்ட புதிய தமிழக கட்சி ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், அல்லது எங்களோடு சேர்ந்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், பாமக ஆகட்டும், தேர்தலுக்கு பிறகு கூட்டணி சொல்லலாம். அவங்க நேரடியா பகிரங்கமா பிரகடனம் செஞ்சிருக்காங்க, திமுகவோட கிடையாது. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப நான் சொன்ன காரணம் தமிழர் மணியன் வந்து அவர் சொல்ற கருத்துக்களை உடன்பாடு இல்லையோ அவர் இப்ப பேச ஒரு யதார்த்தமா தான் நான் கருதுகிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி இப்ப சொல்லிக்கக்கூடிய கூட்டணி நீடிக்குமா என்பதை நிச்சயம் எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. இவங்களை நம்பி நாங்க தனித்து நிற்போம், கூட்டணி ஆட்சி கிடையாது, நாங்கள் தனித்து அப்படின்னு ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்காம அந்த அணி நீடிக்க இருக்க மாட்டாங்க எப்படின்னு அந்த அணி சொல்லப்படுறீங்க. 1967 பாத்தீங்கன்னா ஒரு பொது எதிரியான காங்கிரஸை வீழ்த்த ராஜாஜி எல்லாம் கூட்டணி சேர்ந்தாரு. அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டன, கம்யூனிஸ்ட் உட்பட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டார்கள். அதை போல இப்போது கூட ஜெயலலிதா ஆட்சி அகற்றுவதற்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்பது எல்லா பெரிய கட்சிகளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு பலம் வாய்ந்த அதிமுகவை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு மாற்றாக இவர்களிடம் என்ன இருக்கிறது? மணல். நான் கேட்கிற கேள்வி, பலமான அணி அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறீங்க, அந்த அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு கேட்கிறேன். ஏன்னா யார் யாரெல்லாம் உங்களுடைய ப்ராபபிள் அலைஸோ ஒன்று இல்ல உங்க கூட்டணியில இருக்கிறவங்களை கூட வேற அணிக்கு போறாங்க, இல்ல தனித்து நிக்கிறாங்க, இல்ல உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு பகிரங்கமா சொல்றாங்க. உங்களோட கூட்டணிக்கு வர தயார், ஆனா ஆட்சியில பங்குங்கிறாங்க, துணை முதல்வர் பதவிங்கிறாங்க. சோ ஒரு பலமான நிலை தான், ஒரு பலமான அணி அமைக்கும் பொழுது அதுல ஒரு பலமான நிலையில திமுக முன்னை போல் இருக்கிறதா? அதாவது நிச்சயமாக நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நீங்களே தான் சொல்றீங்க. எதிர்பார்ப்பு நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தனித்து போட்டா வெற்றி பெறுவோம், ஆனால் கூட்டணியோடு சேர்த்து போட்டினால் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கடினமாயிட்டு வருது. அது கால சூழ்நிலை இன்னும் இருக்குது. இன்னும் 8 மாதம் யார் மாறுவாங்க? தேமுதிக அவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. தேமுதிக வருமா? இங்க பாருங்க, மதிமுக கிடையாது. மதிமுக வந்தால் மகிழ்ச்சியாக வரவேற்போம். மதிமுக கிடையாது, பிஜேபி சேர மாட்டோம், அதிமுக சேர மாட்டோம், திமுக சேர மாட்டோம். இன்னும் கூட கம்யூனிஸ்ட் தொடரெல்லாம் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஊழல் கட்சிகள் திமுக அதிமுக சொல்றாங்க. இவர் 2011 கண்ணை கட்டிட்டா இருந்தாங்க. இவங்க எல்லாம் அதே மாதிரி நண்பர் பேசும்போது சொன்னார். இல்ல நான் கேட்கிறேன், தேமுதிக உங்களோட ஒரு நம்புறீங்களா? தேர்தலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது. தேமுதிகவுடைய முக்கிய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்றாங்க. திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அதே வேளையில திமுகவை விமர்சிக்க திருமதி பிரேமலதா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. ஜெயலலிதா போல ஒரு குடிக்கிட்டு வர்றாருன்னு திமுக பேசாது. நாங்க அது மாதிரி ஒரு தரங்கெட்ட வார்த்தைகளை மேடைகளில் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் ஒரு பிரேமலதா என்பது அந்த கட்சியில் என்ன பொறுப்புல இருக்காங்க, அவர் வந்து விஜயகாந்தின் குரலாக பேசுகிறாரா என்பது வந்து அவர் எப்படி எல்லாம் பேசுவார் என்பதை பல்வேறு மேடைகள் சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்து கூட்டணி முடிச்சிருந்தீங்க. நான் அந்த கூட்டத்தில் வந்து கேட்டாங்க, நான் கூட்டணி கூடவே விஜயகாந்த் இருந்தாரு, இல்ல பிரேமலதா பேசல. அவர் தெரியும், சமூக வலைதளங்களில் அதிகம் ரசிக்கப்படுபவர் விஜயகாந்த் வகையில் பார்க்க முடியும். அதே போலத்தான்
திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கடுமையா விமர்சனம் மதிமுக எவ்வளவு கடுமையா விமர்சனம் கூட வருவாங்க. நாங்க இருந்தால் கூட கடுமையான விமர்சனத்துக்கு ஏன் எங்க மேல சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் தான் மாற்று அதிமுகவுக்கு இப்படி எல்லாம் விமர்சிக்கக்கூடிய நீங்கள் வேண்டாம், யார் நீங்க எல்லாம் தனியா நின்றுக்கோங்க, வேற அணில வைங்க, நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு உறுதியா பிரகடனம் சேர்த்துக்கு ஏன் நாங்க தனித்து நிற்க எங்களுக்கு வல்லமை உண்டு, நாங்க மாட்டுன்னு சொல்லல, மாற்று சொல்ல. இப்போ வந்து பாருங்க, யாரு அரசியலில் எல்லா மேடைகள் பேச்சுகள் விமர்சனங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் ஒருவர் ஒரு முகத்துல பாத்துக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஏன் நான் சொல்றேன், இதையும் மீறி தேமுதிக வரும்னு தேமுதிகவோட கூட்டணி வைப்பது உச்சிதமா சரியா இருக்குமா? அரசியல்ல ஒருவர் விமர்சிக்கப்படாத தலைவர்கள் யார் இருக்கா? எல்லாமே இருக்கிறாங்க. இதே ஜெயலலிதா விமர்சித்த நாஞ்சில் சம்பத்து போய் எவ்வளவு கேவலமா போய் அதிமுக சேரலையா? இதை போல வந்து அரசியல்ல வந்து ஒரு சேருவதும் இப்படி சொல்வது சரியா இருக்குமா? கருத்தை காட்டுகிறது தவிர அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதே சட்டப்பேரவையிலேயே ஜெயலலிதா சொன்னாரு குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு, இவங்க மாத்தி சொன்னாரு, இவங்க ஊத்தி கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. எங்களுக்கு அவங்களோட கூட்டணி தேவையில்லைன்னு ஏன் திமுக சொல்ல மாட்டேங்குது? இவங்க கூட்டணி அதாவது ஒன்னு அடிப்படையா புரிஞ்சுங்க, திமுகவோட கூட்டணி தேவையில்லை என்று தேமுதிக உறுதியா சொல்லுது. தேமுதிகவோட கூட்டணி தேவையில்லை திமுக சொல்லட்டும். இது எங்களாங்க கோபத்துல விமர்சனத்துக்கு காரணம் இல்ல இல்ல. இங்க பாருங்க, அவங்க தரந்தாழ்ந்து பேசுறாங்கன்றதுக்காக நாங்க தரந்தாழ்ந்து பேசணும் அவசியம் கிடையாது. கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் நாங்க தனித்து போட்டியிடக்கூடிய வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழகம் முழுவதும் அத்தனை கிளை அமைப்புகள் இருக்கிறது. பெரிய கட்சி, ஒரு வலுவான கட்சி தாங்க, எங்களுக்கு மாற்று உண்டு. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் மேடையில தான் உங்க சூறப்புலியாளர்கள் தவிர தேவையில்லைன்னு ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அரசியல் வந்து ஒரு பொது எதிரி சூறப்புலியா இருந்தது எல்லாருக்கும் தெரியல. எங்களுடைய 574 சிறைவாசத்தை யார் அறுவடை பண்ணாங்க எல்லாருக்கும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் மேடையிலே தான் சூறப்புலி என்ன எங்களுடைய சமூக நீதி பேசினாரு. சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சமூக நீதியை கொண்டு வந்தது யாரா இருக்காங்களா? இரண்டாவது சேஷசமுத்திரத்தை பத்தி பேசினார். சேஷசமுத்திரம் சம்பவம் குறித்து மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் சட்டப்பேரவையிலே ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. ஊடகங்கள்லாம் வெளிவந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசல, தலைவர் பேசல அப்படின்னா சார் வெறும் வெற்றி அறிக்கை விடுறதை விட நாங்க ஒரு நடவடிக்கையாக வெளியில பேட்டியை கொடுத்திருக்காரு. வெளியில பேட்டியை கொடுத்திருக்காரு. பேட்டியை கொடுத்தார் சேஷமுத்திரம் சம்பந்தமாக. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறையாக அது என்னன்னு கூட தெரிஞ்சிக்காம வந்து ஒரு தவறா பதிவு பண்றது தவறானது. அது வெற்றி அறிக்கை என்று சொன்னால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், ஒரு நாள் சாயங்காலம் நான் வந்தால் மதுவிலக்கை அமுல்படுத்துவேன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? அறிக்கை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொன்னா நீங்க பேசுறீங்க. அது யார் சொல்றாங்க முக்கியம் இல்லைங்கிறீங்க. நீங்களே அதை பற்றி அறிக்கை வந்தா ஒரு கழகத்தினுடைய பொருளாளரே அதை பத்தி பேசியிருக்காங்க பொழுது அதை அறிக்கை விடவில்லை. உறுதியாக சொல்லுகிறேன், அது எத்தனாம் தேதி நடந்ததோ அதுக்கு பின்னால எத்தனை நாள் கழிச்சு சட்டமன்றம் நடந்தது, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களோ அல்லது திமுக பொருளாளர் அவர்களோ இதை பற்றி எந்த அறிக்கையும் தரவில்லை. சட்டப்பேரவையில் கவனத்தை கொடுத்திருக்காரு, படிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம். முதல்ல வந்து தேமுதிக சார்பில் இப்போ எடுக்கப்படும் நிலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அதிகமா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து இதே மாதிரி தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டுட்டு தொண்டர்கள் கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமான்னு கேட்டாங்க. வேணும்னு 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வேணுமா அப்படின்னு கேட்கிற தொண்டர்கள் அதுக்கு பிறகு கூட்டணி வைக்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க. முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2016 ஒரு பேட்டில் ஃபார் சர்வைவல். அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல். சோ அதனால இப்போ தனியா ஒரு தனித்து போட்டிட்டு சீட்டு ஜெயிக்க முடியாது. ஏதேனும் ஒரு கூட்டணி இருக்க வேண்டியதுதான் தேமுதிக. ஏதேனும் ஒரு சிறிய அளவுல எண்ணிக்கையில அசம்பிளியில் இருக்கணும்னா கூட ஒரு கூட்டணி வாய்ப்பு பிரகாசமா பார்க்கப்படுது. ஒண்ணு திமுக கூட்டணி, இல்ல இந்த மாற்று அணி. ஆமா, தேமுதிக என்ன தேர்ந்தெடுக்கும்? பாமகவோட பொறுத்துக்கு வாய்ப்பு இல்ல.
இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா 7-8% வாக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வர வேண்டும் என்றால் இல்ல ஒரு நிமிஷம் அது இல்லங்க அதாவது ஊடகங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் சிறிய சிறிய கட்சிகளை அதிமுக ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இது வந்து ஆக்சுவலா பெற்று வாங்கின வாக்குகளை வந்து அட்ஜஸ்டட் ஓட் ஷேர் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றோம். அடிப்படையாக அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சனை இல்ல. போன வாட்டி தனியா போட்டிட்டாங்க 1% 5 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. இதெல்லாம் தெரியும். அதிமுக தனித்து எப்போ போட்டிருக்கோ அதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி நீங்க கணக்கு கூட்டுனீங்கன்னா கூட 10% மாறாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாங்கின வாக்கு 1%, 1/2%. நீங்க எல்லாத்தையும் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு கணக்கு போட வேண்டும். திமுக கூட்டணியில குறைஞ்சபட்சம் 23-22% திமுகவுக்கு இன்றும் இருக்கிறது. அது மாற்ற முடியாத ஒரு விஷயம். அந்த 23% தேமுதிகவுடைய வாக்கு வங்கியும் குறைந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு வாக்கு வங்கி 10% அது குறைஞ்சு இப்போ கணக்கு இது வந்து அக்யூரேட்டா நமக்கு பிகர்ஸ் கிடையாது. ஒரு 5-6% இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாக்கு வங்கி 23 கூட சேர்ந்ததுன்னா ஒரு 30 வந்தா ஒரு பேசிக் மினிமம் த்ரெஷோல்ட் சில சீட்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த கூட்டணியோட வந்தால் அவர்கள் மேலும் சில கட்சிகள் வரலாம். இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். மேலும் சில கட்சிகள் வரலாம். இந்த கூட்டணி இன்னும் வலுவாகலாம். அதெல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைய சூழலில் பார்க்கும்போது இந்த 5 கட்சிகள் மட்டும் ஒரு கூட்டணியை அமைத்தால், அதாவது ஏன் இந்த விமர்சனம் எழுது அப்படின்னா அமைதியா இருந்திருக்கலாம் தேமுதிக. ஆனா மாறாக நீங்கள் சொன்னது போல 2011 அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு சில வாரம் வரைக்கும் அதிமுகவை கடுமையாக அதிமுகவோடு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சமிக்ஞையத்தான் இன்னும் சொல்ல போனா வெளிப்படையாவும் சொல்லிட்டு வந்தது. 2014 பாஜக கூட்டணியில சேர்த்துக்கு முன்னாடி பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சமிக்ஞையை கொடுத்துதான் இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியில யார் யாரோட இடம் பெற்றாங்களோ அவங்களை நேரடியா மறைமுகமா விமர்சனம் செஞ்சது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த ட்ராக் ரெக்கார்டு நல்லா புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த தருணத்துல வெளிப்படையாகவே இவங்க ஒரு பக்கம் தனி அணின்னு சொல்ற சமயத்துல ஒரு மாற்று அணின்னு சொல்ற சமயத்துல வெளிப்படையா பிரேமலதா விஜயகாந்த் நாங்க திமுகவோட கூட்டணி கிடையாது, அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கும்போது நம்ம 1+1 கூட்ட வேண்டியிருக்கு. இல்ல 1+1 இப்போ வந்து 8 மாசம் இருக்கிற நேரம் கட்டம் இருக்கும்போது நிச்சயமா வந்து இது வந்து ஃபைனல் டிசிஷன் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. மிக முக்கியமாக இந்த 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்ததனால் தேமுதிகவினுடைய முக்கியத்துவம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பிகாஸ் இப்போ மீதி கட்சிகள் குறைஞ்சிட்டே வருது. இந்த 5 கட்சிகள் ஒரு கூடையில போட்டுறோம்னு வச்சுங்க, ஒரு பாஸ்கெட்ல போட்டுட்டாக்க மீதி இருக்கிறது யாரு? வாசன் கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது. வேற யார் இருக்கிறாங்க பெரிய அளவுல? சோ ஈவன் அந்த 3%, 2% திமுக கூட்ட வேண்டும் என்றால் கூட இந்த 5 கட்சிகள் ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஃபார் இந்த 5 கட்சிகள் ஒன்று வருவதனால் அதிமுக மிகப்பெரிய அட்வான்டேஜ் பேசுவோம். அதை ஏன் அப்படின்னு பேசுவோம். ஒரு சிறிய ரிபட்டல் மட்டும் அலோவ் பண்ற ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. சுமன் சார் பேசும்போது என்ன பண்றாருன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பிக்சடா வச்சு போறான். மத்தவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் எல்லாம் குறைன்னு வச்சு பாருங்க. அப்படி சொல்லும் போது நீங்க வந்து விஜயகாந்தோட ஓட் ஷேர் வந்து குறைஞ்சிட்டே வருது. எனவே இது ஒரு நிமிஷம் விஜயகாந்தோட ஓட் ஷேர் எதனால குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னதுன்னு அடிப்படையில போன வாட்டி கூட்டணியில மதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டிட்டு 18% வாங்குறாங்க. விஜயகாந்த் ஒரு காலத்துல 10% வாங்குகள் விஜயகாந்த் மட்டும் வாங்குறாங்க. அரசியலில் 1 2 இல்ல 2 - 1 இல்ல. நீங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் என்பது அதுக்கு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வரும்போது மீதி இருக்கிறதையும் சேர்த்து கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் ரொம்ப கரெக்டா சொன்னாரு. நீங்க அந்த 20% த்ரெஷோல்ட தாண்டாத வரைக்கும் சீட்டுகள் இந்த த்ரெஷோல்ட் என்பது இன்றைக்கு வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். பிகாஸ்
நீங்க எங்களுக்கு கடந்த காலத்துல இருந்த ஓட் ஷேரை மட்டும் வச்சு பேசுறீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக இது இரண்டுக்கும் எதிரான மக்கள் மனநிலையில் இருந்தும் இந்த ரெண்டு பேரும் காங்கிரீட்டா பிரசன்ட் பண்றதுக்கான உங்களுக்கு இதுல இருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்னன்னா, பாடமா பள்ளிகள்ல படிக்கக்கூடிய அந்த கணக்குக்கும் அரசியல்ல போடக்கூடிய கணக்குக்கும் அதுல போடக்கூடிய மல்டிபிளிகேஷன் அடிஷனுக்கும் இதுல போடக்கூடிய மல்டிபிளிகேஷன் அடிஷனுக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த கணக்கு தனி இந்த கணக்கு தனி அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திமுக தேமுதிக காங்கிரஸ் இதற்கான வாய்ப்பு இருக்கவே செய்கிறதா? இந்த அணியில இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்ற அணியில மேலும் எந்தெந்த கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? தொடர்ந்து அலசுவோம். அதே போல இது ஒரு பலமுனை போட்டி, யாருக்கு சாதகமாக கூடிய வாய்ப்புகள் எப்படி அமைந்தால் ஏற்படும் கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. பலமுனை போட்டி யாருக்கு சாதகம்? பலனளிக்குமா மாற்று அணி முயற்சி? பலமுனை போட்டி அப்படிங்கிறது ஏறத்தாழ நிதர்சனமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது யாருக்கு சாதகமாக அமையும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தேர்தல் மேகங்கள் சூழத் தொடங்கி இருக்கின்றன. பலனளிக்குமா மாற்று அணிக்கான முயற்சி, இதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான தலைப்பு. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். நான் திரு அந்திரிதாஸ் கேட்கறதுக்கு முன்பாக நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இனி சமீபத்தில் ஒரு சமிஞ்சை கிடைத்தது, காங்கிரசும் திமுகவும் இணைந்து பணியாற்றி வருகிறது. பல இஷ்யூஸ்ல பல விஷயங்கள்ல ஒரு நெருக்கம் தென்பட்டது. இளங்கோவன் ஸ்டாலின் ஒரே நிகழ்ச்சியில பங்கு கொண்டு அதிமுக அரசை எதிர்ப்பதில் நாங்கள் கூட்டணியாக செயல்படுகின்றோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் ஏற்காத கண்டிஷன்ஸ் போடுறாங்க. சோ ஒரு தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு வசதியான ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையில ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல திமுக இருக்கிறதா? காங்கிரஸோடு உறுதியா கூட்டணி அமையும் அப்படின்னு நம்புறீங்களா? அதாவது தேர்தல் கூட்டணி உறுதியாக அமைவதற்கான கால சூழ்நிலை இப்படி இல்லை. மரியாதை சுமன் அவர்கள் சொன்னது போல நீ 8 மாத காலங்கள் இருக்கின்றன. சாதாரண பொது மேடைகளில் ஒரு அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது அவருடைய கருத்தை விளைவை கூறிக்கொள்கிறார்கள். காங்கிரஸ் நிபந்தனைகளை பத்தி பேசுறீங்க. எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கும்போது அவருடைய ஆசையை விளைவை அவங்க சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அந்த கட்சியினுடைய பொறுப்பு. இதுல முடியாது, கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லுங்க. இல்ல, நான் திரும்ப அந்த இதனுடைய பதிலை ஏற்கனவே சொல்லிட்டு, நாங்கள் தனித்து போட்டியிட தயாராகத்தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் கடந்த கால தேர்தலுடைய நிலைமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டணி ஆட்சி என்பது ஒரு ஆட்சிகளை மாற்றுவதற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் தான் கூட்டணி எதிர்பார்க்கும் தவிர, கூட்டணி இருந்தால்தான் திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெறுகின்ற நிலை கூட்டணி இல்ல. இப்ப கூட்டணி வலு சேர்க்கும் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு உங்களோட கூட்டணி சேர யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு அந்த பட்டியல் இருக்கோ அவங்க இந்நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒன்று கூடி இருந்தாங்க. இன்னைக்கு அதுல ஒரு கணிசமானோர் இன்னொரு அணியா போறாங்க. இன்னைக்கு அதுல வாய்ப்பு இருப்பதாக அதிகம் நம்பப்படக்கூடிய காங்கிரஸ் கூட உங்களுக்கு ஒரு நாற்காலினா எங்களுக்கு பக்கத்துல இன்னொரு நாற்காலி, உங்களுக்கு முதல்வர் பதவினா எங்களுக்கு துணை முதல்வர் பதவின்னு இவ்வளவு கடுமையான கண்டிஷன் போடுது. சோ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல ஒரு வலுவான நிலையில இருந்தா இதெல்லாம் ஏற்க முடியாது. திமுக தலைமையில கூட்டணி, திமுக ஆட்சி, ஏற்கிறவங்க எங்க பக்கம் வாங்க இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உங்களால நீங்க எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழல் இப்ப எழவே இல்லை. அவங்க எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப நடைபெறவில்லை, அதுக்கான நிபந்தனை வைக்கவில்லை. அவங்க மேடைகள்ல அவங்களுடைய ஆசைகளை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுடைய ஆட்சி அடுத்த திமுக ஆட்சி தான் என்று நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க வேற ஒன்னும் சொல்லவே இல்லை. அடுத்து அமையக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி என்று எங்களால் தெளிவா கூட்டணி ஆட்சியை முந்தைய காலங்களில் ஏத்துட்டது கிடையாது. நீயும் ஏத்துக்க மாட்டோம். நீ நிலைப்பாடு அதுதான், அதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது. அது எங்களுக்கு நான் சொல்றேன், எங்களை நிலை வரல, கூட்டணி ஆட்சி கிடையாது. திமுக அதை போல ஒரு சூழல் இப்பொழுது வரவில்லை. அதனால நாங்க அந்த நிலையில இன்னும் இருக்கின்றோம். வரவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களால யார் யாரெல்லாம் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு? இப்பெல்லாம் யாரெல்லாம் கூட்டணி வரமான்னு சொன்னாங்களோ அவர்களாம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கூட்டணியுடைய சந்தர்ப்பம் நிச்சயம் வரும். யார் யார் வர வாய்ப்பு? பாமக வருமா, தேமுதிக வருமா, மதிமுக வருமா? காங்கிரஸ் மட்டும்தான் இல்லன்னு சொல்லல. சரி, நீங்க கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 5 கூட்டணி சொல்லியிருக்காங்க. 5 கூட்டணி வெளியே இருக்கிறது தேமுதிக தனித்து நிற்க முடியுமா? பாமக தனித்து நிற்க முடியுமா? காங்கிரஸ் தனித்து நிற்க முடியுமா? இவர்களுக்கெல்லாம் அவங்க சொல்லலாம் தனித்து நின்று அதுக்கப்புறம் அதனுடைய நிலைமை இல்லைன்னா அவங்களுக்கே தெளிவா தெரியும்.
இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரணும்னு அழைப்பு இல்ல நான் ஐயப்படல, நான் அவங்களுடைய நிலைப்பாட சொல்ல, அவங்களுக்கு வேற மாற்று இல்லைன்ற கருத்து அவங்களுக்கு இல்ல ஒரு அரசியல் விமர்சனம் பேசுறேன் நான் திராவிடம் விட இல்ல நீங்க அடிப்படையில திமுக செய்தி தொடர்பாளர்கள் அடிப்படையில் இல்ல இருக்கட்டும், நீங்க இது அதுக்குதான் பொதுவான கருத்தில் நான் சொல்லணும். ஒரு அதாவது இவர்களுக்கெல்லாம் வேறு என்ன மாற்று என்ற சிந்தனை இல்லாமல் தங்களுக்கு அளவு கடந்த ஆசை சொல்றீங்க. அவங்களுக்கு திமுக தான் மாற்று அப்படின்னு ஏன் சொல்றாரு? நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவுக்கு மாற்றாக உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் என்னன்னு நிறைய இருக்கு. நாங்க தான் என்னன்னு சொல்லுங்க. நாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான இயக்கம், சமூக நீதியை கடைபிடித்துக் கொண்டு ஒரு இயக்கம், தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த இயக்கம். நீங்க நாங்க தனித்து போட்டிட்டீங்க, நீங்க வாக்குகளை பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்தில் என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் போட்டிட்டால் நாங்கள் மார்க்சிஸ்ட் தோழர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. எத்தனை வாக்குகள் வாங்க நீங்க தனித்து போட்டிட்டு உங்களுக்கு எத்தனை பேர் ஆதரிச்சாங்க? ஜெயலலிதா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா தோழர் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாரு, கணக்கு காட்டுறாரு. தேர்தல் கணக்குல தோழர் மகேந்திரன் அவர்கள் 5 லட்சம் கேட்டீங்கன்னா பணம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம அது ஏற்புடைய செலவுதான். ஆனா ஜெயலலிதா 10 லட்சம் செலவு பண்ணும்பொழுது நான் சொன்னதை நீங்க சந்தோஷம் நான் பதில் சொல்றேன். ஜெயலலிதா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தோழர்களால் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய முடிகிறது என்றால் எங்களால செலவு பண்ண முடியலன்னு சொல்றீங்களா சமமா? அப்ப இந்த தேர்தல்கள் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதே மாதிரி கட்சியால அகில இந்திய கட்சியால 5 லட்சம் ரூபாய் எங்க இருக்காங்க? எத்தனை மாநிலத்தில் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இருந்ததெல்லாம் மேற்கு வங்கத்தில் காண போனாங்க, கேரளா காண போனாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு, உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஒரு எம்பி கூட இல்ல. அதாவது தேர்தலில் தோல்வி இதே நிலைமை 2004 அதிமுக ஒரு எம்பி கூட இல்ல. 44 எம்பி இருந்த போது கூட நாங்க அமைச்சர்லாம் வேணாம்னு சொன்னோம். ஆனா 14 பேரை வச்சுக்கிட்டு 7 பேர் வேணும், அதுவும் இந்த அந்த கட்சியை சார்ந்துதான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் மீது நாற்காலியை போட்டு ஆட்சி செய்ய இனியும் அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு நாற்காலி எனில் அருகில் எங்களுக்கும் ஒரு நாற்காலி. உங்களுக்கு முதல்வர் பதவி என்றால் எங்களுக்கு துணை முதல்வர் பதவி. நிதித்துறை உங்களுக்கு எனில் காவல்துறை எங்களுக்கு என்ற நிலைதான் இனி அப்படின்னு ஈவி.கே. இளங்கோவன் சொல்றாரு. இது நடக்காது, இதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் சார்? அவர் எங்களுக்கு சொன்னதா என்ன? திமுகவோட கூட்டணி வைக்க தயாருங்கிறாரு. வேற யாரோட யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் இந்த ஒரு கருத்தை சொல்ற, திமுகவோட சேர்ந்தாலும் இதுதான். அது எங்களோட அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பமே இல்ல. அப்படி வரும்போது ஒரு மேடையில் இந்த மாதிரி பேசின முன்னுதாரணங்கள் பார்த்ததில்லை. நாங்களும் காங்கிரசும் திமுகவும் அதிமுகவில் எதிர்ப்பதெல்லாம் கூட்டணின்னு பேசுறாரு. யாரும் எதிர்க்கிறாங்க கூட்டணிங்கிற வார்த்தை அது சொன்னது பொதுவாக அவருடைய கூட்டணி ஆசிரியர். அதுதான் திரும்ப சொல்றேன். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வரும்பொழுது எங்களுடைய பதில தெளிவா சொல்றோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஒரே அந்த அலையன்ஸை பத்தி முடிவெடுக்க போறது சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எடுக்கப்பட போற முடிவு திமுகவோட. ரெண்டாவது 2G திமுக அதாவது இந்த என்ன வாய்ப்பு இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்கு? 2G வந்தா இன்னும் மோசமான திமுக போயிடுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு 2Gல திமுக எதிராக ஏதேனும் ஒரு தீர்ப்பு வந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் சேருவதற்கு யோசிப்பாங்க.
ஒரு விஷயம். வேற என்ன ரெண்டாவது இந்த அணியோட சேருவாங்களா? இல்ல இந்த அணியோட மார்க்சிஸ்டுக்கு நேர்த்து இருக்காது. ஆமா இல்ல இந்திய சேர முடியாது. இல்ல இப்ப சென்ற 2014 பண்ண மாதிரி நிக்க வேண்டியது. அதிமுகவோட நிக்க முடியாது. இல்ல இப்போ அவர்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் தேமுதிகவோட ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அந்த ரிஸ்க் விஜயகாந்த் எடுப்பாரா? இல்ல அதுதான் சொன்னேன். நம்ம விஜயகாந்த் அவருடைய கட்சியினுடைய லாங் டேர்ம் ஃபியூச்சர்னு பார்த்தாக்க அவர் கணக்கு போட வேண்டியது பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் திமுக தான். அதனாலதான் நிச்சயமாக நீங்க திமுகவோட தேமுதிக சேராதுன்னு இன்னைக்கு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த அணியோட சேர்வது அதான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த அணி கூட ஒரு முடிச்சதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் கிரிட்டிக்கல் மாஸ். இப்போ இந்த சிறிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இஸ் இன் பிட்வீன். அவர் ரொம்ப சிறிய கட்சி, 2% 3% வாங்குற கட்சி இல்லை. அதே மாதிரி திமுக அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியும் இயக்கமும் கிடையாது. நடுவில் இருக்கிறதுனால, வாக்கு வங்கி அடிப்படையில் நடுவில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவருக்கு ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர் அந்த கட்சியை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் மிகப்பெரிய பிரச்சனை. ரொம்ப நேரமா பேசல. பாமக மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு, நாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லும்போது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, இன்னைக்கு எந்த கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கிறீங்களோ தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி அவங்களோட எல்லாம் சேர்ந்து பிரயாணிச்சவர்கள் நீங்க. அவங்க மீதான குற்றச்சாட்டுல உங்களுக்கும் தார்மீக பொறுப்பு இருக்குன்னு. இன்னைக்கு மதிமுக நாங்க மாற்று அணியை கட்டமைக்கிறோம் அப்படிங்குது. நீங்களும் இல்ல இந்த அணியில இருக்கக்கூடிய பலரும் எல்லோரும் இது இன்னைக்கு யாருக்கு மாற்றுன்னு சொல்றீங்களோ அவங்களோடு மாற்றி வெவ்வேறு கட்டங்கள்ல கூட்டணி வைத்து பிரயாணித்தவர்கள். பாமக மீது வைக்கக்கூடிய அதே விமர்சனம், தார்மீக ரீதியான விமர்சனம் உங்கள் மீதும் எழுது. அதாவது கூட்டணி ஓட்டுகள் பிரியாமல் இருக்கிறதுக்காக பண்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதுதான் கூட்டணி. எதுவும் கொள்கை கூட்டணி என்று இதுவரை இந்தியாவிலே கிடையவே கிடையாது. இந்த அணி உட்பட கண்ணியத்துக்குரிய காகிதம் சொன்னதான் இன்னைக்கும் நான் சொல்றேன். கண்ணியத்துக்குரிய காகிதம் ஜெயந்த் பேட்டி கண்டப்ப இதுதான் சொன்னார். அதாவது யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கலாம். ஜனசங்கத்துக்கு கூட யாரு சொல்றது, யாரு கண்ணியத்துக்குரிய ஜனசங்கத்துக்கு கூட கூட்டணி அமைக்கலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிதான் பார்க்கணும். இது தோழர் வழக்கறிஞர் கண்ணதாசன் சொன்னாரு, இடைத்தேர்தல் பற்றி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இந்த 3 மாநகராட்சி இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க. அதுல கோவை, நெல்லை, தூத்துக்குடி அறிவிச்சாங்க. அதுல தேர்தல் தேதி அறிவிப்பு முன்னாடி அதிமுக ஒரு மாநகராட்சிக்கு 2322 கோடிக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சாங்க. மற்ற 2 மாநகராட்சிக்கு 300 கோடிக்கு இருக்கும்போது கலைஞர் ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையில என்ன சொன்னாருன்னா, அதாவது பணம் கொடுத்தாங்கன்னு சொல்ல, மக்கள் நலத்திட்டங்களை தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு மக்கள் நலத்திட்டங்களை ஜெயலலிதா அறிவித்தார் சொன்னாங்க. பணத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை நீண்ட அறிக்கையில. ஏன்னா அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இவங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. தேர்தல பண விளையாடிச்சு 2014 தேர்தல் அவங்க தேர்தல் ஆணையரை சந்திச்சு சொல்லிருக்காங்க. பல கூட்டங்கள்ல திமுக தலைவர் பேசியிருக்கார், பொருளாளர் பேசியிருக்கார். பிரேமலதா விஜயகாந்த் போட்டதை நீங்க போட்டு காமிச்சீங்க. அவங்க சொல்றது நாங்க தப்பு இருக்கிறோம் நினைக்கல. ஏன்னா பள்ளிக்கூட பந்தயத்திலே தோற்று போன ஒருவன் தான் ஜெயிப்பது ஒலிம்பிக் பந்தயம் தான் என்கிற நம்பிக்கையோடு போகணும். எங்களை பொறுத்தவரை சேச்சுரேஷன் நீங்க சொன்னீங்க யாரோட கூட்டணி இல்ல நீங்க கேட்டீங்களா? ஏன் இது 1000 ஓட்டங்கள் ஒரு சின்ன அடியில தோங்கல? இதே தேமுதிக நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சீங்க 2014. அந்த கூட்டணி அமையத்துக்கு சில வாரங்கள் வரைக்கும் கூட்டணியே இல்லங்கிற மாதிரி எண்ணத்தை சொல்லிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா பாஜக கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகளை மறைமுகமா விமர்சனம் செஞ்சது, பிறகு கூட்டணி வச்சாங்க. அதே போல இப்படி திமுக விமர்சிக்கக்கூடிய தேமுதிக முன்பு செய்தது போல இம்முறை செய்யாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உங்களோட சேராம திமுகவோட சேர மாட்டாங்கிறதுக்கு என்ன? அதாவது 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 1500 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்துல மெதுவாக தொடங்கலாம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வேகமா இப்போ போல் வால்ட் சைனி போல்ட் வின் பண்ணார்ல, தொடக்கம் வேகமா இருக்கும். ஆனா தொடக்கம் எங்களுக்கு சர்க்கிளா போச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு கோஆர்டினேஷன் அந்த கூட்டணியில் இல்ல. நான் வெளிப்படையாக சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வாக்குகள் எனக்கு வரல என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையாக வந்துச்சு. தேமுதிக இடங்கள்ல பாட்டாளி மக்கள் சரியாக ஒத்துழைக்காத காரணத்தால் தான் வெற்றி வாய்ப்பு இழந்து என்கின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு நிலவில். நான் என்ன சொன்ன, எங்களை பொறுத்தவரை தேர்தலிலே களங்களை இழந்திருக்கிறோம், ஏதாவது யுத்தத்தை நாங்கள் இழக்கவில்லை. ஒரு நம்பிக்கையோடு ஒரு முதல் தொடக்கமாக முதல் அடிதான் வச்சிருக்கிறோம். முதல் தொடக்கமா ஏன் நினைக்க கூடாது? திமுகவோட எடுத்த உடனே ஆட்சியை பிடிச்சா முதல்ல 15 சட்டமன்ற உறுப்பினர், பிறகு 50 சட்டமன்ற உறுப்பினர், 18 வருடங்களுக்கு பிறகுதான் அது ஆட்சியை பிடித்தது. நாங்கள் அவசரப்படவில்லை. இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்திருக்குது. மக்களுக்கான அந்த ஐடியாலஜிஸ் நாங்கள் ஒன்று சேர்த்து இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ்ல நாங்கள் இப்பொழுது ஒன்று இருக்கிறோம். இது ஒரு
ஒரு முயற்சிக்கான முதல் முயற்சி இது. இதை வந்து நீங்க எடுக்கும் பொழுது ஒரு டிஸ்கிரேஸ் பண்ணி இது வந்து நல்ல முயற்சியா இருக்கு. யாரும் குற்றம் சொல்ல முடியாது. நீங்க எடுக்கக்கூடிய இஷ்யூஸ்ல ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ், வரவேற்கத்தகுந்த இஷ்யூஸா இருக்கலாம். கேட்பது பிராக்டிகாலிட்டி பற்றி. நீங்க சொல்லும் பொழுது இந்த அணி ஆட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஆட்சின்னு சொல்றீங்க இல்லையா, அதற்கான பிராக்டிகாலிட்டிஸ் பற்றி கேள்வி. பிராக்டிகாலிட்டி ஏற்கனவே கூட்டணி ஆட்சியை பத்தி எங்களுக்கு சொல்றதுக்கு முழு தகுதி இருக்கு. 96ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சியும் நாங்கள இருந்து பனங்கல் பார்க்ல போட்ட கூட்டத்துல பஸ்வான் அவர்களும் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாளர்களும் வந்தார்கள். நாங்க சொன்னோம், ஒருவேளை நமக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு 96 நாங்க சொன்னோம். இல்ல, அதை பின்பற்றி தான் அந்த தேர்தல் என்ன ஆச்சு, அதுக்கு பிறகு வந்த தேர்தல் என்ன ஆச்சு, அதை பேஸ் பண்ணிய கேள்வியா இது. எல்லாத்தையும் சுருக்கமான இறுதிவாதங்களை கேட்க இருக்கிறேன். இந்த ஒரு அணி இப்படி பேட்டர்ன்ல திமுக தலைமையில ஒரு அணி, இந்த ஒரு அணி, அது யார் யார் இடம்பெறாங்கிறது, தமாக இந்த பக்கம் போலாம், காங்கிரஸ் இந்த ஒரு பக்கம் போலாம், திமுக அணி, இந்த ஒரு மாற்று அணி, பாமக அணி, அதிமுக அணி, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நாம் தமிழர் தனியார் நிற்கு இந்த மாதிரி பல கட்சிகள் வெவ்வேறு நிலைப்பாடு எடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான பலமுனை போட்டு யாருக்கு சாதகமா அமையும் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அளவுல இது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். திமுக பக்கம் இல்ல, தேமுதிக திமுக பக்கம் போனாலும், ஏன்னா உங்களுக்கு திமுகவுக்கு இன்று தேவை, ஐயா என்ன சொன்னாலும் அவர்கள் வந்து ஆஃப் த ரெக்கார்ட் பேசும்போது நிச்சயமா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், அதிமுகவை தனியாக போட்டியில் சந்திக்கும் நிலையில் திமுக இன்று இல்லை. அதிமுகவுக்கு எதிராக சில 2014 விட இன்னைக்கு கொஞ்சம் அதிருப்தி ஜாஸ்தியா இருந்தா கூட பெரிய அளவுல அதிமுக எதிர் அலை வீசுகிறது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஒரு 5% ஸ்விங்கோ 6% 7% ஸ்விங்கிறது ஹியூஜ். ஆனால் அந்த 6-7% எதிர்க்க போகும்போது அது திமுகவுக்கு போனாதான் அவங்களால ஜெயிக்க. பலமுனை போட்டி எப்பொழுதுமே மிகப்பெரிய கட்சிக்கு தான், மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சி. 2006 அன்னைக்கு அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி. அன்னைக்கு தேமுதிக களம் கண்டது, தேமுதிக வாக்குகளை பிரிச்சது. அன்னைக்கே அதிமுகவுக்கு போகாம அந்த ஒரு அட்வான்டேஜ் திமுக. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் கூட திமுக கூட கூட்டணியில் இருந்ததனால், காங்கிரஸ் அன்று ஒரு வலுவான கட்சியாக இருந்த காரணத்தினால் அவர்கள் காங்கிரஸ் ஒரு காலத்தில் 17-18% வாங்கிட்டு இருந்த கட்சி தமிழ்நாட்டில், ஞாபகம் வச்சுங்க. ஈவன் ஒரு 10% 12% தேமுதிக வாக்குகள் பிரிந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போது அது வெற்றி பெற்ற ஒரு சிச்சுவேஷன். இன்றைய சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி மாறிவிட்ட சூழலில் 17-18% வாக்குகள் அதிமுக எதிராக 7-8% எதிர்க்க போனாலும் இது திமுகவுக்கு போகாவிட்டால் அதிமுக தான் ஜெயிக்கும். எல்லாரோட இறுதிவாதம் கேட்க இருக்கிறேன். இந்த ஒரு கூட்டணி இப்படியே இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்க அப்படி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறீங்க. டோன்ட் பி பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறீங்க. நீங்க தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை உறுதி எடுத்துருக்கீங்க. மற்ற கட்சிகளை விட்டுருங்க, விடுதலை சிறுத்தைகளை விட்டுருங்க, புதிய தமிழகத்தை விட்டுருங்க, மனிதநேய மக்கள் கட்சி விட்டுருங்க. உங்களுடைய சக கம்யூனிஸ்ட் தோழ கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவோடு உங்களோட நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்களா, வைக்க மாட்டேன்னு உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு இதே மேடையில அந்த கட்சியோட பிரமுகர்கள்ட்ட கேட்டிருக்கோம். சமீபத்தில் இன்னொரு வார இதழுக்கும் கொடுத்த பேட்டியில அப்படிப்பட்ட உறுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடுப்பது போல நாங்க தேர்தல் சமயத்துல பார்த்துப்போம் அப்படின்னு வருதே தவிர திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு உங்களுடைய சக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சமீபத்தில் வரைக்கும் சொல்லல. அதாவது ஆகஸ்ட் 13 உண்ணாவிரதம் சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து உறுதியா பல காலமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதை உறுதியா சொல்லலங்க நான் கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலா இப்போ சொல்ற மாதிரி நாங்க கூட இப்போ நீங்க போன கொஞ்ச நாளைக்கு முன்னால கேட்டிருந்தீங்கன்னா, அல்லது நேற்று வைகோ அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னால என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, இது ஒரு கூட்டு இயக்கம், இது ஒரு ஃபார்மேஷனுக்கு வரணும், இது நாங்க இயக்கத்தை நடத்துறோம், தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் சொல்லியிருப்பேன். சோ நேற்றைக்கு முன்தினம் அது அறிவிக்கப்பட்டிருக்கு. பட் திமுக அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கறது உறுதியா கனகராஜ் விஜயரங்கத்தில் பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுடைய சகத்தோழர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த உத்தரவாதத்தை கொடுக்கல. இல்ல, அதாவது நான் அப்படி ஒன்னும் நினைக்கல. சிபிஐயிலையும் கூட்டு முடிவு தான் எடுப்பாங்க, அந்த முடிவை அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க ஒரு 2 விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப சுருக்கமா, அதாவது சமூக நீதி குறித்து அதை தவிர வேற யார் இருக்கா அப்படின்னு சார் கண்ணதாசன் சார் சொன்னாரு. அவங்களோட கூட இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழகத்துல பல இடங்கள்ல கௌரவ கொலைகள் நடக்குதுன்னு அவர் எந்திரிச்சு பேசுறாரு. அதிமுக தரப்புல அப்போது முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அது இல்ல அப்படின்னு சொல்றாரு. எங்க கட்சி எந்திரிச்சு இதை பேசுது. திமுக பொருளாளர் உட்பட அத்தனை பேரும் இருந்தார்கள்.
வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள். நீங்க வேணா அதை எடுத்து பார்க்கட்டும் ரெக்கார்ட. நான் என்ன கேக்குறேன், அர்த்தமா என்ன இல்ல அதே விஷயத்துல திமுக பலமுறை கருத்து சொல்லியிருக்குது. எதுல நான் என்ன கேக்குறேன்னா, ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, நீங்க அதிமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் எங்களோடு சேர வேண்டும் என்று சொன்னால், அதிமுகவை எதிர்ப்பதற்கான இந்த காரணங்கள் வரும்போது காங்கிரீட்டா ஒரு விஷயத்தை அவர் எழுப்புகிற போது இது குறித்து எதுவும் பேச. அப்புறம் ஜெயிப்பவர்கள் யார் ஜெயிக்கணுங்கிறது குறித்து பேச வேண்டியிருக்கு. இப்ப அதுல நீங்க எல்லா நேரத்திலையுமே இப்ப இவங்களுக்கு இத்தனை சதவீதம், எனவே அவங்க தான் வெற்றி பெறுவாங்க, அதன் அடிப்படையில பார்க்க தேவையில்லைங்கிறீங்க. நேரம் ரொம்ப குறைவா பண்ணிக்கணும். திரு கண்ணதாசன் சுருக்கமான இறுதிவாதம். அதாவது யதார்த்தம் முக்கியம். நண்பர் சொன்னார் மாதிரி கௌரவ கொலைகளை பற்றி நாங்கள் தெளிவாக தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறாங்க, பல்வேறு அறிக்கைகளை சொல்லியிருக்கிறோம். இந்த சட்டப்பேரவையில என்ன பேச விடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இப்பொழுது அவங்க கூட்டணி இப்ப எத்தனை முறை அவங்க கூட்டணியா இருந்த பொழுது பேசவிட்டாங்க, இப்ப கூட்டணியில இல்லன்னு எத்தனை வெளிநடப்புகள் தோழர்கள் செய்யறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, இல்ல 110 கீழே நடக்குது, அதுதான் வெளிநடப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக இந்த திராவிட முன்னேற்ற நண்பர் சுமன் அவங்க சொன்னாங்க, திமுகவுக்கு நிச்சயமாக அதிமுகவை தனித்து போட்டியிட்டு தோல்வியடைக்கக்கூடிய வழி எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயம் நாங்கள் 2016 தேர்தலில் வெற்றி பெறுவோம். கூட்டணி கூட இல்லாமல் கூட்டணி இருந்தால் மிக அதிக வலுவுடன் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் அரசியலும் கூட. எல்லோரும் நம்பிக்கையோட தான் முயற்சி செய்யறாங்க, நம்பிக்கையோட தான் காண நினைக்கிறாங்க. யாருடைய நம்பிக்கை வெற்றி பெறப் போகிறது? மக்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறப் போகிறது. மக்கள் நம்பிக்கையை யார் மீது வைக்கப் போகிறார்கள்? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தேர்தல் மேகங்கள் சூழ தொடங்கி இருக்கின்றன நேர்களே. அணி மாற்றங்கள் இல்லாட்டி அணி அமைப்புகள் இவையெல்லாம் ஜரூராக வேகமாக நடக்க தொடங்கி இருக்கின்றன. இப்பொழுது ஒரு மாற்று அணி உருவாகி இருக்கிறது. ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. இது எப்படி மாறப்போகிறது? இந்த ஒரு சூழல் யாருக்கு சாதகமாக சூழல் வரப்போகிறது? இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனி டைம் இந்த பல மாதங்கள் இருக்கிறது. இட் இஸ் டூ ஏர்லி என்று தான் சொல்லியாக வேண்டும். ஒரு தீர்மானமான முடிவுக்கு இன்றைய கணிப்புகள்ல வெவ்வேறு பார்வைகள் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கண்ணதாசன், திரு அந்தரிதாசன், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், திரு கனகராஜ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.